அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாக நம்ம மனம்ங்கிற வார்த்தையை நிறைய பிரயோகம் பண்ணுவோம் டெய்லி லைஃப்பில். என்னென்னா, இவருக்கு கல் மனசு, அவருக்கு இலகிய மனசு, அவருக்கு பரந்த மனசு, எனக்கு குறுகிய மனசு அப்படிலாம் சொல்லுவோம். இல்லைன்னா மனசே சரியில்லை, மனசெல்லாம் பொங்கி வழியுது அப்படிலாம் மனசுங்கிறதுக்கு சொல்லுவோம். ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் இங்கே தான் காமிப்போம். ஹார்ட், தட் இஸ் ஹார்ட், அது ஒரு ஆர்கன். இட் இஸ் நாட் மனசு. மனசுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட். ஆனால் இந்த மனம் ஆனது அப்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் உணர்வு பூர்வமானதாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த, நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய வரம் அந்த மனம். நீங்கள் பகவான் ரமணரோட டிவோட்டி இருக்கார். அவர் முக்கியமாக என்ன சொல்லுவார்னா, செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்கு என்ன சொல்லுவார் வழி? அந்த எண்ணங்கள் ஓட்டம் பின்னாடியே நீ உள்ளே போ, உள்முகமாக பயணித்து வா, அமைதியாக கவனி மனத்தை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் யாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படி சொல்லுவார். ஆனால் நம்ம கண்ணை மூடி அந்த எண்ணெய் ஓட்டங்களை பார்த்தோன்னா கச்சாமுச்சான எண்ணங்கள்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை தாண்டி வரணும்னு சொல்லுவார். அதே தான் அது ஆத்ம முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப அவசியம். அப்போ வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் இந்த மனம்ங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த நமக்கு ஒரு மூலதனம் கடவுள் கொடுத்துருக்கார். எப்படின்னா, இந்த மனதில் நான் சொல்லியிருக்க மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் ஒரே குப்பை தொட்டியாக தான் இருக்கும் அந்த மனம். ஒரு 80% எதால் நிரம்பி இருக்கோன்னா, நம்ம சந்தித்த வாழ்க்கையில் நாம் சந்தித்த ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள் அதெல்லாம் தான் சேமித்து வச்சுருக்கோம். ஒரு 20% தான் நம்ம சந்தித்த வெற்றிகள், சந்தோஷமான தருணங்கள், பாராட்டுகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் மனம் முழுக்க நமக்கு நம்மை பற்றிய தாழ்வான அபிப்பிராயங்கள், கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். பெங்களூர் சுவாமி சுகபோதானந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ரீசெண்ட் சமயத்தில் ரொம்ப பிரபலம். அவர்கிட்ட ஒருத்தர் வராரு, மன அமைதி வேணும், என் மனதில் இந்த மாதிரி நிறைய கசப்பான அனுபவம்லாம் இருக்குது, அதெல்லாம் மறக்கணும், நான் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்லுவார். அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு சினிமா, ஒரு திரைப்படம் ஏதோ வேணான்னு வச்சுக்கோங்க, அந்த திரைப்படம் பார்த்தேன், அதில் என்ன சீன் ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு சீன் சொல்லுவார். என்ன சீன் உனக்கு பிடிக்காது, அதுக்கும் ஒரு சீன் சொல்லுவார். சரி, உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அந்த சீனை ஒரு 10 வாட்டி பார்த்துட்டு வா, ஏன் உனக்கு அந்த சீன் பிடிக்கலன்னு எழுதிட்டு வா, நான் உனக்கு அப்புறம் வழி சொல்கிறேன்பார். அவர் போயாச்சு. போயிட்டு 10 நாள் கழிச்சு வரார். சுவாமிஜி, எனக்கு திருப்பி மன அமைதி வேணும். நான் ஒரு கேள்வி கேட்டேனேப்பா, இந்த சினிமாவை பார்த்தியா, ஏன் அந்த காட்சி உனக்கு பிடிக்கல, எனக்கு சொல்லு காரணம். போங்க சுவாமிஜி, நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேறு அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறீங்களே, நான் பண்ணலை அப்படின்ட்டார். அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கல, ஏன்னா கசப்பாக இருக்குதுன்னு. அப்போ ஏன் மனசை ரீவைண்ட் பண்ணி பார்க்குற? எப்போ பாரு பழைய தோல்வி அவமானத்தையும் ஏன் நீ ரீவைண்ட் பண்ணுற? அதை ரீவைண்ட் பண்ணாமல் இருந்தால் நீ அதை மறந்துடுவே அப்படிங்கிறார். அது ஒரு நல்ல விளக்கமாக தான் இருக்குது. அதனால் நம்ம கசப்பான இதெல்லாம் நினைக்கக்கூடாது. இதை விட என்ன கொடுமைன்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னா இதுதான் ஒரு சாக்கா சொல்லுவோம். எனக்கு அதிர்ஷ்டக்கட்டை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, சந்தர்ப்பம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள். பெற்றோர்கள் கூட உனக்கு எதுவும் வராது, இதெல்லாம் நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத. டீச்சர், நீ படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, மாடு மேய்க்க தான் லாய்க்கு, பாத்திரம் கழுவு தான் லாய்க்கு. இப்போல்லாம் சொன்னால் கேஸ் போட்டுருவாங்க, அப்போல்லாம் அப்படி தான் திட்டுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஏன்டா ஒரே சொதப்புறம், உனக்கு இதெல்லாம் வராதுடா, போருமே நமக்கு இது ஆஃப் ஆகிறதுக்கு. அதனால் இவங்களாம் தான் காரணம். அதனால் இந்த எதிர்மறையான எண்ணமெல்லாம் நம்ம மனசுலேருந்து நீக்கணும். இப்போ நம்ம மனசை என்ன நினைக்கிறோம், கெட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், பயிற்சியால் தான் முடியும். அதாவது ரீவைண்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். சந்தோஷமான தருணங்கள்லாம் அடிக்கடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மனம் ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு. செம்மையான எண்ணங்களை இப்போ அதில் தூவணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கு ஒரு லட்சியம் வேணும். எல்லாருமே சொல்லுவாங்க, சச்சின்லேருந்து ஃபேமஸ் ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஆகட்டும், வேறு எந்தெந்த துறையில் இருந்தவங்கலாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி வரணும்னு ரொம்ப லட்சியம். ஒரு 10% தான் நான் வந்தது ஆக்சிடென்ட்ன்பாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். இந்த லட்சியம் நீண்ட நாளுக்கு வேண்டிய லட்சியமாகவும் இருக்கலாம், இல்லை தற்காலிகமாக ஒன்று நிறைவேறணுங்கிற லட்சியமாகவும் இருக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சியம் வேணும். இப்போ எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒசூரில் சொன்னோம். அப்போ நான் என்ன செய்யணும், அந்த வீட்டை மனசுக்குள்ளே நான் கற்பனை பண்ணிக்கணும். நானே ஒரு ஹாலு, கிச்சன் எல்லாம், அந்தந்த ரூமு, எங்கே ஸ்டேர் கேஸ் போகும், கார்டன், ஸ்விம்மிங் பூல் இருக்க எல்லாம் நான் அதை கற்பனை பண்ணணும். தினம் கற்பனை பண்ணணும். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது எப்படி பண்ண முடியும்? நம்ம எல்லாருக்கும் கற்பனை சக்தி சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நீங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு ட்ராயிங் பண்ணிட்டுருக்கோம். என்னோடய அனுபவத்திலே சொல்கிறேன். எங்கள் நெய்பர்ஸ் சில்ட்ரன் ஏதோ மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னம்மா பண்ணுறீங்கன்னு. நாங்கள் சாக்கடை கட்டுறோம். நாங்கள் ஏம்மா சாக்கடை கட்டுறேன்னு, ஏதோ கோயில் கட்டுறேன் வீடு கட்டுறேன்னு சொல்லக்கூடாதான்னு. இல்லை பக்கத்தில் சாக்கடை கட்டின்னு இருக்காங்க, அதை பார்த்தாங்க. உடனே கற்பனை, நம்மளும் இங்கே ஒரு சாக்கடை கட்டுவோம். கற்பனைங்கிறது வரும். ஒரு குழந்தை வெறும் மாடு மட்டும் வரைஞ்சிது. என்னம்மா இந்த இதுனா, மாடு புல் தின்னுதுன்னு. புல் எங்கன்னா மாடு தின்னுடுச்சிக்கணும். அந்த கற்பனைக்கு சொல்கிறேன் குழந்தைக்கு. எழுத்தாளர்கள் கற்பனை இல்லைன்னா அவங்க எழுத்தாளர்களே கிடையாது. பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? அதாவது ராஜராஜ சோழன் கதை அது. பொன்னின்னா காவிரி நதி, அதோட அந்த நதி பெற்றெடுத்த புதல்வன் ராஜராஜன் சோழ நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்கிறது தான் அந்த கதை. அதில் ரொம்ப நிறைய கேரக்டர் வரும். ராஜராஜ சோழன், அவனுக்கு ஒரு போட் உமன் பூங்குழலின்னு, அது ஒரு கேரக்டர். அப்புறம் அவன் கரிகாலன், அவனோட பிரதர் கரிகாலன். இதை மட்டும் சொல்லிடுறேன், அதை சொல்லி தான் ஆகணும். அந்த கரிகாலன்கிறவன் when he was so young 12 years பாண்டிய ராஜாவை கொன்னுடுவான். அப்போ அது பழி வாங்கிறதுக்காக பாண்டிய நாட்டிலேருந்து, அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே 3 பேர் இல்லை, திருண்டு நாடு, அதுலேயே சேர சோழ பாண்டிய இவங்களுக்குள்ளே சண்டை இதெல்லாம் இருந்தது. பாண்டிய நாட்டிலேருந்து ரவிதாசன் அவனோட தலைமையில் ஒரு குரூப் அவங்க நல்ல பிளான் எல்லாம் பண்ணி இந்த கரிகாலனை கொண்டுடுவாங்க. இதுதான் கதை. கொன்னோடனே அதுக்கப்புறம் ராஜராஜன் தான் அரசனாக வருவான். ஆக்சுவலாக அந்த அரியணை பஞ்சபாண்டவர் மாதிரி கௌரவர்களுக்கு உரியதா மாதிரி அங்கே மதுராந்தகன்னு ஒரு கேரக்டர் வரும். அவரை ராஜாவை அமுத்தி 17 வருஷம் ராஜராஜன் ஒரு மந்திரியாகவே இருந்து அப்புறம் தான் ஆனால் இப்போ இந்த தஞ்சாவூர் கோயிலெல்லாம் கட்டினவன்னா அவன் தான். அப்போ அந்த கதையில் அந்த ரவிதாசனோட கூட ஒரு ஃபீமேல் கேரக்டர் நந்தினி, போட் உமன்கிறவன் சிலோனுக்கு ராஜராஜன் அடிக்கடி போகும்போது படகு ஓட்டின்னு போனவன். நந்தினி ஒன்று, பூங்குழலி அந்த போட் உமன். அதுக்கப்புறம் இன்னொரு ஊமை ராணின்னு ஒரு கேரக்டர். இது 3 நாள் தான் கதையே நகரும். அவங்க 3 பேர் எல்லாரும் கதையே கிடையாது. அதனால் விடுன்னு படிச்சுட்டு 5 பாகம் இவ்வளோ தடியாக இருக்கும். கடைசி சாப்டர் படிக்கிறோம், இந்த 3 கேரக்டருமே இமேஜினரி கேரக்டர்னு எழுதிட்டாரு. இவங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்தது. இந்த 3 பேர் என்னென்னா கதை கிடையாது, ஆனால் அது 3மே கற்பனை பாத்திரம்ட்டார். அப்போ அந்த கற்பனையில் எவ்வளோ இதுவாக நம்மளை அந்த காலத்துக்கே வச்சுன்னு போய் நம்மளை அந்த இதுலேயும் மறக்க வச்சார். அவருக்கு எவ்வளோ பெரிய திறமை, கற்பனை திறந்திருக்கு. அதுக்காக சொல்ல வந்த கற்பனைக்காக. அப்புறம் நாட்டு தலைவர்கள் அவங்க கற்பனை பண்ணால் தான் நம்ம நாடு முன்னேறும். நம்ம நாடு இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு சிவிலைசேஷனோட ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் வீல்னு சொல்லுவாங்கள்ல, சக்கரம். அது கண்டுபிடிச்சது மனிதனோட கற்பனை திறன் தான். அதுக்கப்புறம் குக்கிங், முதல்ல பச்சையாக சாப்பிட்டுருந்தாங்க, அது சமையல் பண்ணி சாப்பிட்ணுங்கிறதுக்கு ஒரு கற்பனை தான். அப்புறம் எல்லா விதமான இன்வென்ஷன், மாடு இல்லாமல் குதிரை இல்லாத நம்ம வண்டி ஏதாவது தயார் பண்ண முடியுமான்னு கற்பனையில் தான் காரு ஏரோப்ளேன் எல்லாம். அதனால் அந்த இன்வென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கும் கற்பனை தேவை. கற்பனைங்கிறது என்னென்னா இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்ம நம்புறது, முடியாத ஒன்றை முடியும்னு நினைக்கிறது. இதுதான் கற்பனை. இப்போது நமக்கு மனம் ரெடி ஆயாச்சு. அதில் கற்பனையும் நம்ம கற்பனையால் நான் ஒரு வீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதை அடையணும்னு இப்போ நான் தினம் அதை மனசுக்கிட்ட சொல்லணும். இந்த வீட்டை நான் வாங்க போகிறேன், இந்த மாதிரி வீடு கட்டுவேன், இதில் நான் குடியிருப்பேன்னு தினம் சொல்லி அதை ஆழ் மனசுக்கு அனுப்பணும். ஆழ் மனசுங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட். அது இன்னும் அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆழ் மனசில் ஆழ்மனை என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்ம ஆகும். நம்ம நினைக்கிறதா ஆழ் மனசும் சொல்லும். இது அந்த ஆழ் மனசை நம்ம கைவசம் வச்சுட்டா நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் யாரையாவது 2-3 நாளாக நீங்கள் ரொம்ப தீவிரமாக நினைக்கிறீங்க ஒரு ஃப்ரெண்டை, கரெக்டாக 3 நாள் கழிச்சு ஒன்று ஃபோன் வரும், இல்லைன்னா நம்ம நேராக மீட் பண்ணுவோம். உண்டா இல்லையா சார்? வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு சினிமா பாட்டு இந்த டிவியில் வந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம். ஏதோ ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பாட்டு வந்துடும். அது நடந்திருக்கா நம்ம வாழ்க்கையிலேயே? அந்த ஆழ்மனசால் சிகிச்சையை கொடுத்துருக்காங்களாம். யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹிப்னட்டிசம் பண்ணிவிட்டு அவனுக்கு டிபி பாக்டீரியா உடம்புல போட்டுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வி ஹேவ் இன்ஜெக்டட் டிபி பாக்டீரியா பட் யூ ஓன்ட் கெட் டிபி அட்டால்ங்கிறாங்க. அதே மாதிரி அவனுக்கு வரவே இல்லை வாழ்நாள் முழுக்க. ஆனால் நம்ம யாரையும் ஹிப்னடைஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஆழ் மனசில் நினச்சாலே போதும். இந்த ரேக்கி, அதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேக்கி ட்ரீட்மெண்ட் பிரபஞ்சத்தில் இருக்குல்ல, காஸ்மிக் பவர்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஆழ் மனசோடு கூப்பிட்டு அதை நம்ம உடம்புல இறங்க வச்சு, இல்லை இந்த பேஷண்ட்டோட உடம்புல இறங்க வச்சு நம்ம கட்டளை இட்டால் அது க்யூர் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ரேக்கி மெடிடேஷன். அப்புறம் இன்னொன்று ஆமை டாட்டாயிஸ், அது என்ன பண்ணும், கடல் வழியாக நீந்தி கரைக்கு முட்டையெல்லாம் இட்டுட்டு திருப்பி போயிடும். போன உடனே அது திரும்பி இங்கே அடைக்காக்கறலாம் கிடையாது. போகும்போது தீவிரமாக அது முட்டையே நினச்சிட்டு இருக்கும். நாளடைவில் அதெல்லாம் குஞ்சு பொரிக்கும். ஆக்சுவலாக இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, தீட்சைக்கு சொல்லுவாங்க. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஸ்மரண தீட்சை.
நயன தீட்சை ரமண பகவான் கொடுக்குறது பார்வையாலேயே. ஸ்பரிச தீட்சை ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கொடுத்தது, அவரை தொட்ட உடனே. ஸ்மரண தீட்சை நினைப்பால், இதுதான் அந்த ஆமை. அதனால் அந்த ஆமையோட வாழ்வியலை கவனிச்சிங்கன்னா அந்த ஆழ் மனசோட சக்தி நமக்கு தெரியும். அதனால் இந்த ஆழ் மனசில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நினச்ச கற்பனையை உண்மையாக்கிறதுக்கு ஆழ் மனசோட துணை நமக்கு ரொம்ப தேவை. இப்போது நம்ம லட்சியம் வச்சாச்சு, மனம் சுத்தமாக எடுத்து அதுக்கப்புறம் லட்சியம் நம்ம வச்சுட்டோம், ஆழ் மனசுக்கு அதை அமைச்சிட்டோம். இப்போ கொஞ்ச நாளில் நமக்கு வாய்ப்பு அது உருவாக்கி தரும். அதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான், உருவாக்கி தரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ரோல் முயற்சி பண்ணணும், விடாமல் முயற்சி பண்ணணும் அந்த வழியை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு. எதை போலன்னா தூக்கணாங்குருவி, நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க, அந்த விவிங் பேர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அழகாக அது கூடு தயாரிக்கும். அது கூட பொறுமையாக பண்ணும். அதுவும் இனிஷியலாக அது முடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம குரோஷாலெலாம் வர மாதிரி ஒரு நாட்டு போட்டு அதுலேருந்து தான் அந்த இன்னொன்று பின்னி முடிக்கணும். அது நிஜமாகவே கீழே விழுந்திருக்கிறத எடுத்து பாருங்களேன், எப்படி கட்டுதுன்னு எனக்கு தெரியாது, சின்ன சின்ன பிட்டு தான் இருக்கும். அதை எப்படி நாட்டு போட்டு பண்ணுறது எனக்கு இன்னும் அது அதிசயம். அது பண்ணும்போது நல்ல 70% முடிக்கும், ஒரு காற்றடிக்கும், கூடு கீழே விழுந்துடும். சளைக்காமல் இன்னொரு இடம் கட்டும். இப்போது மழை பெய்யும், கீழே விழுந்துடும், திருப்பி எழுந்து கட்டும். ஆக்சுவலாக அது எதுக்குன்னா அதோட மேட்டுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. இந்த காலம் மாதிரி பசங்கள்லாம் ஒரு ரோஜா பூ காட்டிட்டு ப்ரப்போசல் சொல்கிறதெல்லாம் பேர்ட்ஸ் கிட்ட நடக்காது. அது கட்டின உடனே அந்த கூடு திருப்தியாக இருந்ததுன்னா அந்த மேட்டு அதில் உட்காந்தா தான் அது ஃபேமிலி, இல்லைன்னா கிடையாது. திருப்பி திருப்பி அது கட்டிகிட்டே தான் இருக்கணும். அது எப்படி விடாமுயற்சியோடு பண்ணுறது, அந்த மாதிரி நம்மளும் விடாமுயற்சியில் நம்மளோட இதில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப தயார் பண்ணிக்கணும் நம்மளை. இப்போது நமக்கு முயற்சியும் எடுத்தாச்சு, மனம் செம்மையாயாச்சு. அப்புறம் கற்பனை லட்சியம் வச்சுட்டு இருக்கோம், கற்பனையில் அதை ஆழ் மனசு காமிச்சிட்டோம். ஆழ் மனசை நமக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கறது. சந்தர்ப்பத்தில் நம்ம விடாமுயற்சியோடு நம்ம வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்யணும். அடுத்தது இந்த சிலந்தி கதை. அந்த ஆத்தர் நான் மறந்துட்டேன், ஒரு ராஜா தோத்துட்டு வந்துடுவான், ஒரு பொந்தில் உட்காந்துருப்பான், ஒரு சிலந்தி கீழே கீழே விழுந்துருமே வலை பின்னி பின்னி. அதை பார்த்தோன்னே தான் அதுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடும். அவன் உடனே அதே மாதிரி ஒரு சிலந்திக்கு இருக்கிற விடாமுயற்சி நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனே போய் ஜெயிச்சிருவான் அடுத்த வாட்டி சண்டை எடுத்து. கஜினி முகமது கொள்ளடிக்கிறதுக்காக வந்தான். இது வேறு, நான் அந்த பேர் ஸ்கூலில் நாட்டிட்டெல்லாம் இது இருக்கும். அதனால் விடாமுயற்சி செய்யணும். சிலந்தி தூக்கணாங்குருவி சொல்லிட்டேன். இந்த இந்த எப்படி விடாமுயற்சி செய்யணுன்னா, நம்ம யாராவது தண்ணியில் பிடிச்சி அமுக்கிட்டா எப்படியா தீவிரமாக அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்போம்ல, அந்த ஒரு பரிதவிப்போட முயற்சி, அந்த மாதிரி நம்ம உழைக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். என்னென்னா, காலையில் எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கணும். நின்றுட்டு இந்த விரலை தொடும்போது நான் ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவன், இல்லைனா மிக்கவள்னு சொல்லிக்கணுமா. அடுத்த விரலை நான் மிகுந்த சக்தி மிக்கவள், நான் மிகுந்த சாதனை படைப்பதற்கென்றே பிறந்தவள், எனக்கு வெற்றி நிச்சயம். 4 நாள் தான். நம்ம தினம் எழுந்து ஒரு 10 டைம்ஸ் சத்தம் போட்டு பேசணும், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எதிர்க்க வச்சுன்னு ஒவ்வொரு வரலாம். தன்னம்பிக்கை, சக்தி, சாதனை, வெற்றி. கார்த்தாலையும் சாயந்தரமும் 10-10 நிமிஷம் இதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ 11th டே நீங்கள் தொட்ட உடனே அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். தன்னம்பிக்கை இருக்கா மாதிரி, சக்தி இருக்கா, எனர்ஜி லெவல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஆனால் இதை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பண்ணினா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த கையில் தான் இருக்குது நமக்கு. இவர் கவிமணி பாடியிருப்பார், கையே உனக்கு மூலதனம், கைத்தொழில். இதில் இனி வேறு எதுக்கு உனக்கு வேறு என்ன மூலதனம் வேணும், உன்னோட கையும் 10 விரலுமே. அதே மாதிரி நம்ம விரலில் தான் இருக்குது நம்மளுடைய வெற்றிங்கிறது. அதனால் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாழணும்னு நம்ம ஆசைப்படணும். பட்டர்ஃப்ளை பாருங்கள், ஒரே நாள் தான் அது, கொஞ்ச நாள் தான் அதுக்கு லைஃப், ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீன், சின்ன மீனை பெரிய மீனை முழுங்கிடும், ஆனாலும் மீன் சந்தோஷமாக இருக்குது. மான் எந்த நேரமும் புலி அடிக்கும், ஆனாலும் மான் புலி விளையாடின்னு தான் இருக்குது. அப்போ நம்ம மட்டும் ஏன் சோகமாக இருக்கணும்? நமக்காக கொஞ்சம் நேரம் வாழணும் தினமுமே. இது வரைக்கும் எல்லாம் குடும்பத்துக்காகலாம் வாழ்ந்தாச்சு. இனிமேல் நமக்கு பிடிச்சது ஆன்மீகம், இல்லைன்னா இசை, எது இருக்கோ அதை பண்ணி நம்ம சந்தோஷமாக இருந்து இதெல்லாம் பண்ணால் வெற்றி நிச்சயமாக வரும். இப்போது இந்த பாலச்சந்தர் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, முன்னால் முடியும் தம்பி. அந்த டைட்டில் எப்படி வந்தது தெரியுமா? அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும். இந்தோட ராகத்தில் உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னை நம்பினாலே உன்னால் முடியும். அந்த டைட்டில் MS உதயமூர்த்தின்னு சிந்தனை சிற்பின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த டைட்டில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், முன்னால் மேகசின்.
எவ்ரி மந்த் அது வரும். அமெரிக்காவில் இருந்தவொன்னே அதான் செஞ்சார். அதை படித்து பாலச்சந்தர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த டைட்டிலில் அந்த படம் தயாரித்தார், பர்மிஷன் வாங்கி. அதனால் கமல்ஹாசன் கேரக்டருக்கு அந்த சினிமாவில் உதயமூர்த்தினே பேர். அதுதான் ஞாபகம் இருக்கா? உதயமூர்த்தினே பேர். அதனால் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரேன். உன்னால் முடியுங்கிறது தாரக மந்திரமாக வச்சுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா, இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஷார்ட்டாக நம்ம பேசினது மனமை நம்ம தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மனத்தை தயார் பண்ணுறதுக்கு வேண்டாத நினைவெல்லாம் தூக்கி போடணும். மற்றவங்ககிட்ட புலம்பக்கூடாது. அந்த பழைய கஷ்டத்தை ரீவைண்ட் பண்ணி பார்க்கவே கூடாது. பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லட்சியம் வேணும். அது தற்காலிகமாகவும் இருக்கலாம், நீண்ட நாளுக்கு தேவைக்காகவும் இருக்கலாம். லட்சியத்தை ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதை பற்றி தினம் யோசிக்கணும், கற்பனை பண்ணணும், ஆழ் மனசுக்கு அனுப்பணும். அப்போ கொஞ்ச நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை விடாமல் முயற்சி பண்ணணும். அதோட பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களோட தான் நம்ம நிறைய மிங்கிடலாம். அதுக்காக நெகட்டிவ் விடணும்னு அவசியம் இல்லை. நான் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் பாசிட்டிவ் ஆள்கிட்ட தான் போய் நிற்பேன், அந்த வைப்ரேஷன் எனக்கு வருமானு. அதனால் எல்லோரும் நெகட்டிவ் ஒதுக்கிட்டால் அவங்கள யார் நம்ம கவனிக்கிறது? ஆனால் மிங்கிள் ஆகும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்களோட இது பண்ணால் நமக்கும் அந்த எனர்ஜி வந்துடும். அப்படிலாம் வந்தால் நமக்கு நிச்சயம் நாளே நமதேன்னு சொல்ல வேண்டாம். இன்று நமதே, இந்த க்ஷணமே நமதே. இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு வெற்றின்னு.